உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இன்றும் ஏதோ நமக்கு ஒன்றை போதிக்க போகிறார். நம்முடைய இருதயம் ஆயத்தமாக இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவோடைய ரகசிய வருகை, அவர் சபை எடுத்துக்கொண்டு போகிற ஒரு காட்சியை குறித்து இன்று உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரம் எடுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகம் முழுவதும் குரோனாலாஜிக்கல் ஆர்டரில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லுவார்கள். காலகட்டங்களின்படி வரிசையாய் எழுதப்பட்டது. பைபிளில் நாளாகமம் புஸ்தகம் வாசிச்சிருக்கீங்களா? நாளாகம்னா என்ன? நாட்களில் நடந்த வரலாறு. அது ராஜாக்களுடைய ஆபீஸில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நடந்ததெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. அது வரலாறு. அந்த தேசத்தோடைய வரலாறு அந்த ராஜாவுடைய ஆபீஸில் எழுதியிருக்கும். அதுதான் நாளாகமம் அப்படின்னு பைபிளில் இருக்குது. ஆனால் சில விஷயங்கள் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா சில இருக்குமானா தீர்க்கதரிசிகள் என்ன சேர்த்து செஞ்சாங்கன்னு ராஜாக்கள் புஸ்தகத்தில் அங்கே எழுதியிருக்கும். சரி, இப்போ இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் குரோனாலாஜிக்கல் அப்படின்னு சொன்னேன். காலகட்டத்தின்படி வரிசையாய் எழுதியிருக்கிறது. எங்கள் முதல் அதிகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல் அதிகாரம் என்ன சொல்லுகிறது? சீக்கிரத்தில் சம்பவிக்க போகிறவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான ஒரு விசேஷம். சீக்கிரத்தில் சம்பவிக்க போகிறவைகளை அப்படின்னு தொடங்குது. இந்த சீக்கிரத்தில் சம்பவிக்க போகிறவைகள்னு தொடங்கி அங்கே பார்த்தீங்கன்னா 10வது வசனத்திலிருந்து அங்கே ஒரு காட்சி யோவான் காண்கிறான். யோவான் ஒரு காட்சியை தரிசனத்திலே காண்கிறான். என்ன பார்க்கிறானா, கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான சத்தத்தை கேட்டேன். அது, நான் ஆல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, ஸ்மிர்னா, பெர்கமு, தியத்தியரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பியது. அப்பொழுது நான் பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருக்கிற மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையைப் போலவும் வெண்மையாக இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சலை போல் இருந்தது. தமது வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாக பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. எதெல்லாம் எழுதணுமா? நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. நீ கண்டவைகள்னா இதுக்கு முன்னாடி யோவான் தன்னுடைய வாழ்க்கையில் அவருடைய வெளிப்பாடுகளை கண்டது. இப்போ இயேசு கிறிஸ்துவை எப்படி பார்க்குறான்ங்கிறது. கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும்
சபை 7 சபைகளை பற்றி இங்கே எழுதுகிறார். அந்த இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. இந்த சபைக்கு பின்னாடி நடக்கக்கூடிய காரியங்களையும் எழுது. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். 7 பொன் குத்து விளக்குகள், 7 நட்சத்திரங்கள். இந்த பொன் குத்து விளக்குகள்லாம் சபைகள்னு சொல்லிட்டார். என்னென்ன சபைன்னு சொல்லியிருக்கு? எபேசு, ஸ்மிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கா. 7 சபைகள். 7 சபைகளுடைய தூதர்கள். இந்த கையில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் 7 சபையோட தூதர்கள்னா அந்த சபை போதகர். அவங்களுக்கு கடிதம் எழுது அப்படி சொல்கிறாரு. அந்த கடிதங்கள் தான் இந்த 2வது 3வது அதிகாரங்களிலே எழுதியிருக்கிறது. எபேசு சபை 1 வசனத்தில், 8வது வசனத்தில் ஸ்மிர்னா சபை, 12வது வசனத்தில் பெர்கமு சபை, 18வது வசனத்தில் தியத்தீரா சபை, 3வது அதிகாரம் 1 வசனத்தில் சர்தை சபை, 3வது அதிகாரம் 7வது வசனத்தில் பிலதெல்பியா சபை, 3வது அதிகாரம் 14வது வசனத்தில் லவோதிக்கேயா சபை. 7 சபைகள் என்று சொல்லும்போது, அதாவது பூமியிலே 7 வகையாக சபைகள் இருக்கிறது என்று நீங்கள் நிதானிக்கலாம். நல்ல ஜெயமான போதகர் இருக்கக்கூடிய சபை இருக்கலாம், அல்லது கொஞ்சம் அறவட்டாக இருக்கக்கூடிய போதகர் இருக்கக்கூடியதெல்லாம் இருக்கலாம். ஆனால் 7 போதகர்களுக்கும் கர்த்தர் கடிதம் எழுத சொல்கிறாரு. அந்த கடிதங்கள் தான் என்ன எழுதியிருக்குன்னு சொல்லியிருக்கிறது. இது இப்பொழுது சபை இருக்கிறது. இந்த சபைக்கு பின்னால் என்ன வருகிறது அதை தான் இங்கே வாசம் வெளிப்படுத்தின விசேஷம் 1:19. நீ கண்டவைகளையும், கண்டது என்ன? இயேசுவை பார்க்குறான், அங்கே தரிசனத்தில் பார்க்குறான். இருக்கிறவைகளையும், இந்த 2வது 3வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 7 சபைகள் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. சரி, இப்போ சபை முடிகிற போது என்ன நடக்குது, சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு என்ன நடக்குதுங்கிறது தான் இங்கே பார்க்குறோம். 4வது அதிகாரத்தில் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறதை பற்றி ஒரு சின்ன கோடு காட்டப்பட்டிருக்கிறது. 4வது அதிகாரம் 1 வசனம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்திலே திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்ன எக்கால சத்தம் போல என்னுடனே பேசிய சத்தம் பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பியது. எவைகளுக்கு பின்பு? சபை. இந்த பூமியில் இப்பொழுது சபை இருக்கிறது. இதற்கு பின்பு சம்பவிப்பவைகளை நான் உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பியது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். பூமியில் இருந்தவன் பரலோகம் போயிட்டான். அங்கே பரலோகத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனை பார்க்கிறான். இங்கே 1 வசனத்தில் இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று. சபைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை. அந்த சபைக்கு என்ன நடக்கிறது அங்கே? அந்த உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இங்கே இதோ வானத்தில் ஒரு ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். இவன் பரலோகம் போயிட்டான். ஆவிக்குள்ளானேன் அப்படின்னு சொன்னால் பரலோகம் போயிட்டான். இங்கே ஏறி வான்னாரு. சபையானது பரலோகத்துக்கு ஏறி போகிற ஒரு காட்சி. அப்படி ஏறி போகிறதாக பார்க்கும்போது இங்கே யோவான் என்ன பண்ணுறான்? பரலோகத்தில் தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறாரு. அவர் கையில் ஒரு புஸ்தகம் இருக்குது. 7 முத்திரைகள்கிட்ட புஸ்தகம் ஒன்று இருக்குது. அதை யார் எடுத்து பிரித்து வாசிப்பான்னு பார்த்தா ஆளை பார்த்தா காணாம். ஒருத்தர் இல்லை, உட்காந்து அழுதான்னு போட்டிருக்கு. கடைசி அழுகாத, அதை இந்த முத்திரையை உடைக்கிறதுக்கு ஒருவருக்கு அதிகாரம் உண்டுன்னு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியான ஒருவர் வருகிறார். அவர் போய் புஸ்தகத்தை வாங்கி விரிக்கிறாரு. அந்த புஸ்தகத்தில் ஒவ்வொரு முத்திரையாக உடைக்கும் போது தான் என்ன நடக்கிறது என்று வருகிறது. அது 6வது அதிகாரத்திலிருந்து தொடங்குகிறது.
4வது 5வது அதிகாரங்கள் பரலோகத்தில் ஒரு காட்சி. அந்த காட்சிக்கு பிறகு இயேசுவானவர் முத்திரையை உடைக்கும் போது 6வது அதிகாரத்திலிருந்து நடக்கக்கூடிய காரியங்கள் நடக்கின்றன. அந்த 6வது அதிகாரத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள், முத்திரைகள் நியாயத்தீர்ப்பு 7 முத்திரைகள் இருந்துச்சு. அப்புறம் இந்த 7 முத்திரைகள் முடிகிறப்போ என்ன வந்துச்சு? 7 எக்காலங்கள் வந்துச்சு. அந்த 7 எக்காலங்கள் முடியும் போது என்ன வருது? 7 கலசங்கள் நியாயத்தீர்ப்பு. அப்போ 6வது அதிகாரத்திலிருந்து 20வது அதிகாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த முத்திரைகள் நியாயத்தீர்ப்பு 7, எக்கால நியாயத்தீர்ப்புகள் 7, கலசங்கள் நியாயத்தீர்ப்புகள் 7. இது நடந்து முடிகிற போது அங்கே பார்த்தீங்கன்னா இயேசுவானவர் வெள்ளை குதிரையின் மேலே ஏறி வர்றதை 19வது அதிகாரத்திலேயே நீங்கள் பார்க்குறீங்க. ஆக இயேசுடைய வருகை பற்றி நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்க வேண்டும். முதலாவது, இயேசு ஒரு குழந்தையாக பூமியிலே பிறந்தார். அவர் என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் சிலுவையில் நிறைவேற்றி பாதாளத்துக்கும் போய்விட்டு 3 நாள் கழித்து உயிரோடு எழுப்பப்பட்டவராய் பரலோகத்திலே போய் தேவனுடைய வலது பாசத்திலே அமர்ந்திருக்கிறார். அது இயேசுடைய முதலாவது வருகை. அடுத்து இனி என்னென்ன காட்சிகள் இயேசுடைய வருகையை பற்றி பைபிளில் சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டால், நம்பர் 1 இப்போ நம்ம வாசித்தோம். இங்கே மேலே ஏறி வா என்று சொல்லும்போது இவன் ஒரு சபையின் ஒரு அங்கமாக இருக்கிறான். சபையானது மேலே எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு காட்சி. பிறகு இயேசுவானவர் ஒலிவ மலையிலே அவருடைய பாதம் இறங்குகிற ஒரு காட்சியை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். 3வது, இயேசுவானவர் வெள்ளை குதிரையின் மேல் பரிசுத்தவான்களோடு பூமிக்கு வருகிற ஒரு காட்சியை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை லேசாக வாசிச்சுட்டு நம்ம அடுத்ததுக்கு போகலாம். எங்க ஒன்று தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 15, 16, 17. இதெல்லாம் சும்மா ஒரு ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்கிறேன். இது இயேசுவானவர் சபையை எடுத்துக்கொள்ள வருகிற ஒரு காட்சி. 15வது வசனத்திலிருந்து, கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே இருப்போம். இது இந்த காட்சியிலே இயேசுவானவர் மேகங்கள் மேல் தரைக்கு இறங்கி வரல, பரலோகத்திலே இருந்துக்கிறல. அவர் வந்திருக்கிறாரு, பிரதான தூதனோட வந்திருக்கிறாரு, பிரதான தூதனுடைய எக்கால சத்தத்தோட கூட வந்திருக்கிறாரு, மேகங்கள் மேலே இருக்கிறாரு. அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் கல்லறைகளிலிருந்து உயிரோடு எழுந்து அங்கே அவரோட போய் சேர்கிறார்கள். பின்பு அந்த காலகட்டத்தில் உயிரோடு இருக்கிற நாமும் கூட நாமும் கூட கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோட கூட ஆயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அப்படி எடுத்துக்கொள்ள. இதுக்கு இன்னொரு வசனமும் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15 51 முதல், இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
பாவத்தை மரணத்தை ஜெயித்தவர் அப்படி என்று எழுதியிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மரணத்தை ஜெயிக்கிறவர்கள் என்று எழுதியிருக்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்தில் இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாவோம் அப்படின்னு எழுதியிருக்கு. மறுரூபமாகி இயேசுவோடு கூட பறந்து செல்வோம் என்கிற அந்த காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள். இதே விஷயத்தை மத்தேயு 24வது அதிகாரத்தில் ஒரு வரியை நம்ம காட்ட விரும்புகிறேன். மத்தேயு 24 14வது வசனம். ராஜ்யத்துடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதோ இடையில இந்த இடத்துல இருந்து இடையில கொஞ்சத்தை விட்டுறணும். அது என்ன, அதுக்கு பிறகு நடக்கக்கூடிய காட்சியை இந்த உடனே போட்டிருக்கு. அடுத்து 30வது வசனத்தில், அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும், அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல், எங்கே மேகங்கள் மேல் வருகிறதை பூமியுள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோட அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலிருந்து கூட்டி சேர்ப்பார்கள். அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதில் இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள் சொல்கிறார். அப்போ மேகங்கள் மேல் வந்து பூமியில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டவர்களை ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை வரைக்கும் இருக்கக்கூடியவர்களெல்லாம் தூதர்கள் அனுப்பி சேகரித்து கொண்டு போய் சேர்க்கிற இந்த காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த 3 வசனம் வாசித்தோம். 3லையும் இயேசுவானவர் மேகங்கள் மேல் வந்து, திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம், மேகங்கள் மேல் வந்து சொல்லுங்க, மேகங்கள் மேல் வந்து. ஆமாம், இது மேகங்கள் மேல் வந்து இயேசுவானவர் சபையை எடுத்து கொண்டு போகிறது. இது வந்து ஏதோ இன்னும் 1 மாதத்தில் வருவேன் ரெடியாக இருங்க அப்படி சொல்லலை. இந்த காலங்களை நாம் நிதானிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நிதானிக்கிறத பற்றியும் இப்போ நம்ம பார்க்கலாம். அவர் வருவார், மேகங்கள் மேல் வந்து சபையை எடுத்து கொண்டு போகிறார். சபை அங்கே போனவுடனே இங்கே யார் இருக்கா பூமியில்? ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாரும் பூமியில் இருக்கிறார்கள். எங்க சகரியா 14வது அதிகாரத்தில் முதல் 5 வசனங்கள். சகரியா 14வது அதிகாரத்தில் முதல் 5 வசனங்கள். இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது, உன்னில் கொள்ளையானது உன்னிலே நடுவிலே பங்கிடப்படும். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள். நகரத்தில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல அந்த ஜாதிகளோட போராடுவார். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவமலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவமலை தன் நடுமையத்தில் கிழக்கு மேற்காய் எதிராய் பிளந்து போகும். அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென்பக்கத்திலும் சாயும். அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடி போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு ஆத்சால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களிலே பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடி போனது போல ஓடி போவீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவரீரோட கூட எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். இந்த இடத்துல இயேசுவானவர் ஒலிவமலை மேலே இறங்கி அந்த மலையை 2ஆக உடைச்சி விட்டு அதில் ஒரு பெரிய பிளவு உண்டாக்கி அந்த பிளவு வழியாக எருசலேமில் இருக்க கர்த்தருடைய ஜனங்கள் தப்பித்து ஓடுவதற்கு ஒரு வழியை உண்டாக்கினார் என்று எழுதியிருக்கிறது. இந்த காட்சியை மத்தேயு 24லையும் எழுதியிருக்கிறது. நான் அதை காட்டுகிறேன். மத்தேயு 24 அப்படி இயேசுவானவர் ஒலிவ மேலே இறங்கி மலை பள்ளத்தாக்கு உண்டாக்கிறார், உடைச்ச 2ஆக ஒரு பள்ளத்தாக்கு உண்டாக்குறாரு. அது எதுக்குன்னு கேட்டால் இஸ்ரவேலில் தப்பி ஓடுவதற்கு. அதை பற்றி இங்கே எழுதியிருக்கிறது. மத்தேயு 24:15 முதல். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது
அந்த அந்தி கிறிஸ்து வந்து நான் தான் கடவுள்னு சொல்லி இது கட்ட போகிறாங்களே ஒரு புதிய ஆலயம், அதில் போய் பரிசுத்த ஸ்தலத்தில் நின்று நான் தான் தேவன் என்று சொல்லுவானா. அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள், வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டில் எதையாயிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன், வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். அந்நாட்களிலே கற்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, நீங்கள் ஓடிப்போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உலகம் உண்டான முதல் கொண்டு இதுவரையும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாகும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்று அங்கே எழுதியிருக்கிறது. அங்கே இயேசுவானவர் பாழாக்குகிற அருவருப்புன்னு ஒன்று சொல்கிறாரு. அது தேவனுடைய ஆலயத்தில் அங்கே பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கும்ன்றாரு. அந்த நாட்களில் நீங்கள் ஓடி போங்கன்றாரு. எங்கே ஓடி போகிறது? அதுதான் அந்த சகரியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒலிவ மலையை பிளந்து, அதாவது ஒலிவ மலையும் கர்த்தருடைய ஆலயம் இருக்கக்கூடிய அந்த எருசலேமும் ரொம்ப ஒரு நடுவில் சின்ன ஒரு பள்ளத்தாக்கு தான். பள்ளத்தாக்குன்னா ஏதோ ஒரு 5 கிலோமீட்டருக்குன்னு நினைக்கக்கூடாது. ஒரு பள்ளத்தில் இப்படி இறங்கி இப்படி ஏறிடலாம். 1/2 மணி நேரத்தில் ஒலிவ மலையிலிருந்து நீங்கள் கர்த்தருடைய ஆலயம் இருக்கிற இந்த எருசலேமுக்கு வந்துடலாம். ஒரு பள்ளத்தில் இறங்கி அப்படி மேலே ஏறணும். அந்த ஒலிவ மலையை உடச்சி விட்டா எருசலேமில் இருக்கிறவங்களாம் தப்பி ஓடி போவாங்களாம். அதை சொல்லுகிறார். இந்த காட்சிகளை இயேசு சொல்லுகிறார். அப்போ இந்த இடத்துல என்ன பார்க்குறோம்? இயேசு ஒலிவ மேலே இறங்கி, மேகங்கள் மேலே இல்லை, ஒலிவ மேலையில் அவருடைய பாதம் வந்து அதை உடச்சி 2ஆக உடச்சி விட்டு இவர் போயிடுறாரு. அப்போ எருசலேமில் இருக்கக்கூடியவர்கள் இந்த பாழாக்குகிற அருவருப்பாகிய அந்தி கிறிஸ்துவுக்கு தப்பி ஓடி போகிற ஒரு காட்சியை குறித்து இங்கே பார்க்கிறீர்கள். அவன் வந்துட்டான்னா அப்புறம் உபத்திரவம் தான். அந்த உபத்திரவ காலம் அங்கே மகா உபத்திரவம் அந்த இடத்துல ஆரம்பிக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அது வெளிப்படுத்தின விசேஷத்தில் 12வது அதிகாரத்தில் ஆரம்பிக்குது. அங்கே 12வது அதிகாரத்தில் கூட ஒரு ஸ்திரீ இருந்தால், அவளுக்கு சட்டைகள் கொடுக்கப்பட்டது, அவள் பறந்து போய்விட்டாள். அவள் பெற்ற பிள்ளையை கூட கர்த்தர் காப்பாற்றினார்னு நீங்கள் அதில் வாசிக்கிறீங்க. ஓகே, அப்போ 12வது அதிகாரத்தில் அந்த மகா உபத்திரம் ஆரம்பித்து 19வது அதிகாரம் வரைக்கும், 16வது அதிகாரத்திலேயே அங்கே அர்மகதன் பற்றி எழுதியிருக்கிறது. அந்த யுத்தத்துக்கு இயேசு வருகிறார். அதை பற்றி விவரங்கள் தான் 17, 18 விட்டுட்டு 19வது அதிகாரத்தில் ஒரு வசனம் எடுக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 19, 11வது வசனம். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறியிருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எண்ணப்பட்டார். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறொருவனுக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தைன்னா அது யாருன்னு இப்போ நமக்கு விளங்குது. அடுத்து 14, பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகள் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. பின்பு ஒரு தூதன் சூரியனிலே நிற்க கண்டேன். அவன் வானத்தின் மத்தியிலே பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து, நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களுடைய மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களுடைய மாம்சத்தையும் சுயாதீனர் அடிமைகள் சிறியோர் பெரியோர் இவர்கள் எல்லாருடைய மாம்சத்தையும் பட்சிக்கும்படிக்கு தேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோടെ கூப்பிட்டான். பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவருடைய சேனைகளும் குதிரைகளின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடு யுத்தம் பண்ணும்படி கூடி வர கண்டேன். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக
செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தையும் வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோட தள்ளப்பட்டார்கள். மற்றவர்கள் குதிரையில் மேல் ஏறியிருந்தவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவருடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி ஆயின. அதோடைய தொடர்ச்சி அடுத்த வசனம். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாசென்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவு கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் அளவும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்தில் தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரையை போட்டான். அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். அப்படி கட்டி போட்ட ஒரு பாடு 4வது வசனத்தில், நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகள் மேல் உட்கார்ந்திருந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியையும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைச்சாதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் பூமியிலே அதன் சொரூபத்தை ஆகிலும் அதன் நெற்றியிலே தங்கள் கையிலும் முத்திரையாலும் தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களை கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அப்போ அந்தி கிறிஸ்து கள்ளத்திற்கு தெரிச்சு 2 பேரையும் பிடிச்சி அக்கினி கடலில் போட்டுட்டு பிசாசை பிடிச்சி 1000 வருஷம் எங்கிட்டையோ ஒரு இடத்துல கட்டி போட்டுட்டு இயேசுவானவர் 1000 வருஷ அரசாட்சியை ஆரம்பிக்கிறார். அது யார் கூட இருப்பாங்க? அப்போ இந்த முதல்ல சொன்ன இயேசு மேகங்கள் மேல் வருகிறாருன்னு, அப்போ சபையை எடுத்துட்டு மேலே போகிறார். மேலே போய் அங்கே என்ன செய்கிறான்? கீழே 7 வருஷம் உபத்திரவம். மேலே என்ன நடக்குது? இந்த சபை அங்கே பரலோகம் போய்விட்டது. யார் மணவாளன்? இயேசு. மணவாட்டி யாரு? சபை. அங்கே 7 வருடங்களுக்கு நம்ம ஊர்களில் கல்யாணம் அந்த காலங்களில் 3 நாளைக்கு நடக்கணும். இப்போல்லாம் நம்ம ரொம்ப மாடர்ன் ஆகிட்டோம். அதனால் ஒரே நாளில் அந்த திருமண மண்டபத்திலேயே கல்யாணத்தை முடித்து சாப்பாட்டை போட்டு கணக்கை முடிச்சுட்டு வந்துடுறோம். இது ரொம்ப மாடர்ன் ஆயிடுச்சு. ஆனால் பரலோக ராஜ்யம் தன்னுடைய குமாரனுக்கு கல்யாணம் செய்த அதை போல் இருக்கிறது அப்படின்னு ஒரு எழுதியிருக்க வசனம். ஏங்க அதை எடுங்க. மத்தேயு சுவிசேஷம் எத்தனாவது அதிகாரம்? 22. மத்தேயு 22. இயேசு மறுபடியும் அவர்களுடைய உவமையாய் பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம், என்னது இது? பரலோகத்தோடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். பரலோகம் வேறு, அது பரலோகத்தில் இருக்கிறது தான். ஆனால் பரலோக ராஜ்யம்னா தேவன் ஆளுகிற எவ்விடத்தையும் குறிக்கிறது. தேவன் ஆளுகிற எவ்விடத்தையும் குறிக்கிறது. நீங்கள் இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தில் தேவன் ஆளுகை செய்கிறார். ஏன்னா நீங்கள் அவரை விட்டுருக்குறீங்க உள்ள. நீங்கள் வாங்க ஆண்டவரே, என்னோட கூட இருங்க, என் வாழ்க்கையை நடத்துங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அவரை உங்களுடைய இருதயத்தில் அழைத்து உங்களுடைய வாழ்க்கையை நடத்தும்படியாக விட்டுருக்கீங்க. அதனால் உங்களுடைய இருதயத்தில் தேவனுடைய ஆளுகை இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தார் ரட்சிக்கப்படாதவர்கள், அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு இணங்கவில்லை. ஆதலால் தேவனுடைய ஆளுகை இந்த ரட்சிக்கப்படாத உலகத்தார் மேல் இல்லை. அங்கே தேவனுடைய ராஜ்யம் இல்லை. ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே பிசாசின் ராஜ்யம் செயல்படுகிறது. ரட்சிக்கப்படாத எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிசாசுடைய ராஜ்யம் செயல்படுகிறது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட உங்களுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் செயல்படுகிறது. இன்றைக்கு தேவனுடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற நீங்கள் இயேசுவானவர் மேகங்கள் மேல் வரும்போது அவரோடு கூட எடுத்து செல்லப்படுகிறீர்கள். நீங்கள் மட்டும் இல்லை, ஏற்கனவே கர்த்தருக்குள்ளே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவர்களும் கூட உயிரோடு எழுப்பப்பட்டு அவர்களும் வருகிறார்கள். ஒட்டுமொத்த சபை ஆதாமுடைய காலம் முதல் இயேசுவானவர் வந்து சபை எடுத்துக்கொண்டு போகும் வரைக்கும், ஆதாமுடைய காலம் முதல் இயேசுவானவர் வந்து சபை எடுத்துக்கொண்டு போகும் வரைக்கும் ஒவ்வொரு தலைமுறையில் ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் மேகங்கள் மேல் இயேசுவால் எடுத்து செல்லப்படுகிறார்கள். அங்கே போய் 7 வருடங்கள், அங்கே 7 வருடங்கள் இவர்கள் பரலோகத்தில் இருக்கிறார்கள். 7 வருடங்கள் பூமியில் இருக்க ரட்சிக்கப்படாதவர்கள் பிசாசு அந்தி கிறிஸ்துவினாலே உபத்திரவங்களை சந்திக்கிறார்கள்.
மேலே 7 வருடம் சந்தோஷம், கீழே 7 வருடம் உபத்திரவம். ரட்சிக்கப்பட்டவர்கள் பரலோகத்திலே சந்தோஷம், ரட்சிக்கப்படாதவர்கள் பூமியிலே உபத்திரவம். சரி, இந்த இந்த பரலோகத்தில் நமக்கு என்ன நடக்கிறது? ரட்சிக்கப்பட்டவர்கள் பரலோகம் போய் என்ன செய்கிறார்கள் என்று இங்கே நான் சொல்ல வருகிறேன். இயேசு மறுபடியும் அவர்களுடைய ஓமாய் பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. பரலோகத்தில் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜா. யார் அது? பிதாவாகிய தேவன். அவர் தான் ஒரு ராஜாவா இந்த இடத்துல இந்த ஓமையில சித்தரிக்கப்படுகிறார். பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனுக்கு கல்யாணம் செய்த அவருடைய குமாரன் யாரு? இயேசு. மணவாளன் யாரு? இயேசு. மணவாட்டி யாரு? நீங்க தானா? நீங்க மணவாட்டி தானா? பரிசுத்தவான்கள் தானா? நீதிமான்கள் தானா? ரத்தத்தால கழுவப்பட்டவர்கள் தானா? இல்லை கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் என்னவோ ஒட்டிக்கிட்டு இருக்கிறான். ஒட்டிக்கிட்டு இருந்தாலும் அங்கே மனவாட்டியாக இருக்க முடியாது. எங்க 2 கொரிந்தியர் 11 அதில் 2வது வசனம் என்ன சொல்லுது? அதை எடுத்து எல்லாரும் பார்க்கணும். 2 கொரிந்தியர் ஒருத்தர் பார்க்காம இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம அதில் இருக்கமா இல்லையான்னு கொஞ்சம் தெரியணும். நம்ம அப்படிதான் இருக்கமான்னு தெரியணும். எப்படி இருக்கமா? கற்புள்ள கன்னிகையாக. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு பவுல் சொல்றான். அப்ப இதுல நமக்கு தேவையான விவரம் என்ன? நம்மை கற்புள்ள கன்னிகையா மணவாளனாகிய இயேசுவுக்கு நம்மை நியமித்திருக்கிறார். இப்ப எல்லாம் கற்பு எல்லாம் பெண்களுக்கு மட்டும்தான் உரியதுன்னு சில ஆட்கள் சொல்றவங்க இருக்கிறாங்க. கற்பு ஆண்களுக்கும் உரியதா இல்லையா? ஆமா, கற்பு பெண்களுக்கு மட்டுமில்ல, கற்பு ஆண்களுக்கும் உரியது தான். ஆனால் இப்போ எல்லாரும் ஒழுங்காக தான் இருந்தாங்களா? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒழுங்காக இல்லை. நமக்கு ஏற்கனவே அங்கே என்னது எரிகோ கோட்டையிலேருந்து வந்த ஒரு பெண், யார்? ராகாப். தெரியும். யார் அவ? வேசி தான். சரி, அப்புறம் வேற யாராவது இப்படி வேசியாக இருந்த ஆட்கள் வேற யார் இருக்கா? சமாரியா ஸ்திரீ ரட்சிக்கப்பட்டாளா? அவ தொழில் என்ன? அவ பாருங்க அப்படி போயிட்டு. இப்படி வேசியா இருந்தவர். அப்புறம் விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ, அவ ஆண்டவரேன்னு சொல்லிவிட்டான். அப்ப விபச்சாரத்தில் இருந்தவங்கெல்லாம் ரட்சிக்கப்படும் போது என்ன ஆகுறாங்க? கற்புள்ள. வேற யார்? உலகத்தார் சொல்லுவாங்க, அவளை பற்றி தெரியாதா எனக்கு, இவனை பற்றி தெரியாதா எனக்கு அப்படின்னு உலகத்தார் சொல்வார்கள். ஆனால் இயேசுவை ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டு இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்கு என்று நியமிக்கப்பட்ட கற்புள்ள கன்னிகையாய் அவர் பார்க்கிறார். உங்க கண்ணு என் கண்ணு சரியாய் பார்க்க கடவுது. நான் சொல்றேன், இந்த சபைக்குள்ள இருக்கிற நீங்க உங்களுடைய பார்வையில் நம்மெல்லாம் அந்த பாவமெல்லாம் செஞ்ச ஆளுதானங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தருக்குள் நான் இங்கிருந்து சொல்லுகிறேன், உங்களை கற்புள்ள கன்னியாக கர்த்தர் நியமித்திருக்கிறாரே, அப்படி நான் பார்க்கிறேன். உங்களுக்கு ஒரு குற்றத்தை நான் பார்க்கவில்லை. அங்க என்ன ஆகுமோ 23, 24, 22, 23, 24 அதுல யாக்கோபிடத்தில் அவர் அக்கிரமத்தை காணவில்லை, இஸ்ரவேல்ல குற்றம் பிடிக்கிறதும் இல்லை. அதுபோல இன்றைக்கு கர்த்தர் எப்படி அப்படி குற்றத்தை பார்க்கலையோ, அதுபோல இன்றைக்கு நானும் உங்களிடத்திலே ஒரு குற்றத்தையும் காணவில்லை. இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய் ஒரே மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்று நியமிக்கப்பட்ட கற்புள்ள கன்னிகையாய் நான் உங்களை பார்க்கிறேன். கர்த்தர் அப்படி பார்க்கிறார், நானும் அப்படி பார்க்கிறேன். நீங்கள் உங்களை அப்படி காணுங்கள். கர்த்தர் உங்களை அப்படி கற்புள்ளவர்களாய் காண்கிறார், நான் உங்களை அப்படி காண்கிறேன். நீங்கள் உங்களை அப்படியே கற்புள்ளவர்களாய், கர்த்தருக்கு என்று நியமிக்கப்பட்ட கற்புள்ளவர்களாய் நீங்கள் உங்களை காணுங்கள்.
அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். சரி, இப்போ 3 காட்சிகளை காண்பித்தேன். 3 காட்சிகளில் மறுபடியும் நான் லேசாக அந்த எது தெசலோனிக்கேயர் 1:15 இருக்கக்கூடிய 1 தெசலோனிக்கேயர் 4:15, 16, 17. 1 தெசலோனிக்கேயர் 4:15, 16, 17. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரையடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. அடுத்தது கவனிங்க. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் இறங்கி வருவார். அப்பொழுது சரி, எப்படி காட்சி என்ன? கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் சத்தம். அதாவது இதுதான் பாருங்க, ஏதோ இந்த பக்கத்துல இருந்து அங்கிட்டு இருக்க உங்களுக்கு தெரியுது, அந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கங்களுக்கு தெரியுது. கர்த்தர் எல்லா பக்கங்களும் ஒரே மாதிரி வந்து தரிசனம் ஆவார். மேகங்கள் மேல் வருவார். எக்கால சத்தம் கேட்கும். பிரதான தூதனுடைய சத்தம், எக்காலம் சத்தம் கேட்கும். பிரதான தூதனுடைய தேவனுடைய எக்காலம் அந்த சத்தத்தோட இறங்கி வருவார். அந்த காட்சி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? திடீர்னு பார்த்தா இரவோ பகலோ பெரிய ஒரு எக்கால சத்தம் கேட்குது. அது யாருக்கோ இந்த தெருவுக்கு அந்த தெருவுக்கு இருக்கிறவர்கள் மட்டும் இல்லை, உலகெங்கும் இருக்கக்கூடியவர்கள் கேட்கும்படியாக ஒரு பெரிய எக்கால சத்தம். எல்லாரும் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள என்ன சத்தம் என்று எழுந்து ஓடி வரத்தக்கதாக, அது இரவோ பகலோ எல்லாரும் அந்த சத்தம் கேட்டு இது என்ன இவ்வளவு சத்தம் என்று ஓடி வரத்தக்கதாக அங்கே ஓடி வருவார்கள். அங்கே இயேசுவானவர் மேகங்கள் மேலே பிரதான தூதனுடைய எக்கால சத்தத்தை ஊதுகிறதை, அங்கே எக்கால சத்தத்தை பிரதான தூதன் ஊதுறான். அவர் பக்கத்தில் இருக்கிறார், மேகங்கள் மேலே இருக்கிறார். பெரிதான ஒரு அருமையான அற்புதமான ஒரு காட்சியை பார்க்கிறீர்கள். ரட்சிக்கப்படாதவர்களும் பார்க்கிறார்கள், ரட்சிக்கப்பட்டவர்களும் பார்க்கிறார்கள். அப்பொழுது ஒரு சத்தம் கேட்கிறது. கல்லறையில் இருக்கிறவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், எழும்புங்கள், லாசருவே வெளியே வா என்று சொன்னது போல கர்த்தருக்குள் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்கள் மரித்தவர்கள் அடக்கமான கல்லறைகளை திறவுங்கள். சத்தம் கேட்கும், கல்லறைகள்லாம் திறக்கும். ரட்சிக்கப்பட்டவர்களுடைய கல்லறைகள் திறக்கும், மீதி கல்லறையெல்லாம் அது வாட்டுக்கு அப்படியே இருக்கும். ரட்சிக்கப்பட்டவனுடைய கல்லறைகள் திறக்கும். லாசர் எப்படி அங்கே கல்லறைக்குள்ள இருந்து வந்தானோ அதே போல கிறிஸ்துவுக்குள் ரட்சிக்கப்பட்டவர்கள் அவர்கள் எழும்புகிறார்கள். என்ன அது மண்ணோட மண்ணா போயிருக்குன்னு பார்த்தா, ஏற்கனவே மனுஷன் மண்ணில் இருந்து உண்டாக்கப்பட்டது தானே அவனுடைய சரீரம். அந்த மண்ணா போனதை மறுபடியும் சரீரமா அங்கே ஆக்கினது போல இப்போ இந்த மண்ணா போன சரீரத்தை மறுபடியும் சாதாரண சரீரம்ல மகிமையடைந்த சரீரமாய், இந்த வாழ்க்கையில் வாழ்வோ ஒத்த காலோட வாழ்ந்திருப்பேன், ஒத்த கண்ணோட வாழ்ந்திருப்பேன், வியாதிக்காரனா வாழ்ந்திருப்பேன், பலவீனனா இருந்திருப்பேன், எப்படி இருந்தாலும் சரி. ஆனால் இப்பொழுது எழும்பும் போது மகிமையுள்ள சரீரம் உள்ளவனாய், ஒரு குறைவும் இல்லாதவனாய், மறுபடியும் மரிக்காதவனாய். முதல்ல இப்போ இருக்கிற மனுஷன் மரிக்கிறான், மறுபடியும் மரிக்காதவனாய், தேவ ஞானத்தை உடையவனாய், பரலோகம் எப்படி இருக்கிறது என்று அறிந்தவனாய், இயேசுவானவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று அறிந்தவனாய், அவர் இருக்கிற மாதிரியே நம்மளும் இருக்கிறோமே அப்படின்னு அவன் யோசிப்பானா. அவருடைய வருகை நாளில் நாம் அவரை போல இருக்கிறோம் என்று நாம் அறிவோம் என்று எழுதியிருக்கிற. அப்போ அடையப்பா அவர் மாதிரியே நம்மளும் இருக்கோமா அப்படின்னு எல்லாவற்றையும் அறிந்து கொண்டவர்களாய் கல்லறையிலிருந்து எழுந்திருக்கிறாங்க. அந்த சமயத்தில் அங்கெல்லாம் போயிட்டாங்க அப்படின்னா, அப்பொழுது ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் அப்பொழுது மறுரூபம் அடைந்து இந்த சரீரத்தோட, இந்த ஆளுக்கு 75 வயசாச்சு இப்படி தான் இருக்கிறாருன்னு இல்லை, அப்போ பார்த்தா வாலிவுடாக இருப்பேன் நான். நீங்கள் எப்படி இருக்க போறீங்க? ஆதாம் ஏவாள் பாவம் செய்யாமல் இருந்தால் இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் வாலிபர்களாக
இந்த பூமி இந்த 6000 வருஷங்கள் கழித்து அவர்கள் வாலிபர்களாக தான் இருந்திருப்பாங்க. நம்மை அவர் உயிரோட எழுப்பும் போது, அதை மறுரூபமாக்கும் போது நாம் அப்படி வாலிபர்களாக, மறுபடியும் மரிக்காதவர்களாக, வியாதியெல்லாம் சாபம் இல்லாத, ஆசீர்வாதத்தால் நிறைந்த தேவனை அவர் இருக்கிற வண்ணமாய் அறிந்து கொள்ளுகிற, அவர் இருக்கிற மாதிரி நம்ம இருக்கிறோம் அப்படின்னு அறிந்து கொள்வோம் என்று எழுதியிருக்கிறது. அப்படி நாம் தேவனை அறிந்து கொள்ளுகிறவர்களாய், பரலோகத்தின் பிள்ளைகளாய் அங்கே போகிறோம். அங்கே 7 வருஷம் என்ன நடக்குது? ராஜா தன் குமாரனுக்கு கல்யாணம் செஞ்சு வைத்த மணவாளனா இயேசுக்கும் மணவாட்டியாகிய சபையோடு கூட 7 வருஷம் கல்யாணம் நடக்குது. ஹலோ, நான் சொன்னேன் முதல்ல 3 நாள் கல்யாணம், இப்போ மாடனா 1 நாள் கல்யாணம். இனி வரப்போகிறது 7 நாள் இல்லை, 7 வருஷத்துக்கு கல்யாணமும் களியாட்டமும், அங்கே ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமும் பரலோகத்தில் இருக்க போகிறது. அல்லேலூயா. இயேசு வெள்ளை குதிரையில் வரும்போது பரிசுத்தவான்களோட வருவார்னு போட்டிருக்கு. அது எந்த பரிசுத்தவான்கள் நினைக்கிறீங்க? தேவதூதர்களாம் இருப்பாங்க, அது நமக்கு தெரியும். ஆனால் பரிசுத்தவான்கள்னா தேவனுடைய இயேசு கிறிஸ்துவோடைய மணவாட்டி சபையும் பரிசுத்தவான்களாய் வருகிறார்கள். அங்கே இயேசு வெள்ளை குதிரையில் வர்றாரு, பின்னாடி பரிசுத்தவான்களாக அவருடைய மணவாட்டி சபையாக அங்கே இருக்கிற நீங்கள் எல்லாரும் கூட வர்றீங்க. வந்து இங்கே அந்தி கிறிஸ்துவ கள்ளத்திற்கத்தை பிடிச்சி அக்கினி கடலில் போட்டுட்டு, பிசாசு 1000 வருஷம் கட்டி போட்டுட்டு, இயேசு கிறிஸ்துவோடு கூட நீங்களும் நானும் அங்கே அந்த 1000 வருஷ அரசாட்சியை நீங்கள் நினைத்து பாருங்கள். இந்த காலத்தில் கவர்மெண்ட் சர்வீஸ் வேலை கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறான். ஆனால் நான் இப்போ ஒத்துக்கிறதில்ல. யாரும் கவர்மெண்ட் வேலைக்கு போக வேண்டான்னு கூட சொல்லுவேன் நான். ஏன்னா கவர்மெண்ட் வேலைக்கு போகிறவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஏகப்பட்ட பிரச்சனைகளாக இனி வர்ற காலங்களில் வருது. நீங்கள் தனியாக ஒரு பெட்டி கடையை போட்டு பிழைச்சிருக்கேன்னு சொல்லுவேன் நான். நீங்கள் விடுதலை உள்ளவர்களாக இருக்கலாம். அப்படி அங்கே வரும்போது நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடைய அந்த அரசாட்சியிலே, இயேசு கிறிஸ்துவோடைய ராஜ்யத்திலே நீங்களே அவருடைய ராஜ்யத்தின் அதிகாரிகளாக இருப்பீர்கள். நீங்கள் தான் கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ், அதுதான் கரெக்ட். அந்த கவர்மெண்ட் சர்வெண்ட் வேலைக்கு தான் போகணுமே ஒழிய இப்போ இருக்கிற கவர்மெண்ட் சர்வெண்ட் வேலைக்கு போகிறேன்னு நினைக்காதீங்க. இங்கே ரிட்டையர்மெண்ட்டை கொடுத்து அனுப்பிடுவாங்க. அது முன்னையாவது ஒரு பென்ஷனை கொடுத்து அனுப்புனாங்க, இப்போ அதுதானு இல்லை. நீங்கள் விடுதலையாக இருக்கணுமான வேற ஒரு தொழிலை செஞ்சு நீங்கள் பிழைக்கலாம். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறாரு. இப்போ நான் சொன்னேன், நீங்கள் மறுரூபமாய் இயேசுவோடு கூட பறந்து போகிறீர்கள். பூமியிலிருந்து நீங்கள் இப்போ மறுரூபமாகி இயேசுவோட கூட போகிற காட்சியை பார்க்குறீங்களா? அப்போ அங்கே சபையார் எல்லாரோட கூட இயேசுவார் தன்னுடைய மணவாட்டி சபை, தன்னுடைய இரத்தத்தலை ஜீவன் கொடுத்து பரிசுத்தமாக்கி சம்பாதித்த அந்த சபையை அவர் எடுத்துக்கொண்டு அவரோட, அதாவது சபையின நாம தானே, அங்கே எல்லாரும் அவரோட கூட சேர்ந்து பரலோகத்துக்கு பறந்து போகிற காட்சியை உங்களுடைய கண்கள் காண்கிறதா? உங்களுடைய கண்கள் அதை காணட்டும். ஒரு நாள் வரும், திடீரென இயேசு வருவார். அவர் எப்போ வருவாருங்கிறது இப்போ நான் சொல்லிடுறேன். நான் சொன்னது திரும்ப திரும்ப சொல்லுவேன். எத்தனை தடவை சொல்லுவேன்னு எனக்கு தெரியாது. 15 வருஷத்தில் வருவார்னு சொன்னேன். இப்போ 2 வருஷம் கழிஞ்சிருச்சு. இப்போ 13 வருஷம் தான் ஆகுதுன்னு சொல்கிறேன். என்ன பாஸ்டர் நீங்கள் வாட்டுக்கு சிம்படி கதை ஓட்டிக்கிட்டே இருக்கீங்க? நான் ஓட்டுறது ஓட்டட்டும், நீங்கள் நிதானிக்கக்கூடியவர்களானால் கண்டுபிடியுங்கள். இயேசு கிறிஸ்துவோடைய வருகைக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த பின்னாடியில் 10 நாடுகள் கூட்டணின்னு ஒன்று இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக எழும்பும்னு எழுதியிருக்கா. அந்த கூட்டணி தலைவனாக தான் அந்தி கிறிஸ்து வருவான்னு எழுதியிருக்கா. அப்போ அந்தி கிறிஸ்து வரணுமானா அங்கே 10 நாடுகள் கூட்டணி ஒன்று வேணுமே. இப்போ வந்துருச்சா? இன்னும் வரல. அது எப்படி பாஸ்டர் 10 நாடுகள் கூட்டணி வருதா இல்லையா நான் சொல்கிறேன். இப்பொழுது உலகமே ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்குங்க. சும்மா இருக்க மாட்டாமல் இந்த ட்ரம்ப்பு வரியை போட்டு எத்தனை, இப்போ நமக்கு என்ன வரி, நமக்கு எத்தனை % வரி, எத்தனை 50% தெரிஞ்சிருக்கிறவங்கெல்லாம் கை தூக்குங்க. அப்போ பாதி பேருக்கு இன்னும் தெரியலை. அந்த விசா கூட பிரச்சனை ஆக்கி விட்டாரு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ ஒரு சின்ன விஷயத்த சொல்கிறேன். ஏங்க அமெரிக்காக்காரவங்களுக்கு இந்தியாக்காரவங்க மேலே என்ன கோபம்? நீ ஏன்டா ரஷ்யாவிலேருந்து ஆயில் வாங்குற?
ஆயில் வாங்க. நான் சொல்கிறேன், நீ வாங்கக்கூடாது. நீ என்கிட்ட வாங்கு, நான் கொஞ்சம் காசு அதிகமாக தான் விற்பேன், நீ என்கிட்ட வாங்கு, இல்லாட்டி நான் சொல்கிற ஆட்கள்கிட்ட வாங்கு அப்படின்னு. நீ ரஷ்யாவிலேருந்து வாங்குறதுனால நான் ஏற்கனவே 25% வரி போட்டேன், இப்போ நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிற. நீ ரஷ்யாவிலேருந்து ஆயில் வாங்குற, அதனால அது 50, 100 ரூபாய்க்கு வாங்குறத பண்ணுவே 150 ரூபாய்க்கு வாங்கு அப்படின்னு வரி போட்டாருங்க. நம்மால் சும்மா இருக்கானா? நம்மால் போய் ரஷ்யா கூட உறவு சேர்ந்தது மட்டும் இல்லை, ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் என்னைக்குங்க நல்ல உறவு இருந்துச்சு? ஹலோ, ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் என்னைக்கு நல்ல உறவு இருந்துச்சு? நான் படிக்கிற காலத்துலேருந்து 1967 ரஷ்யா இந்தியா சீனா வார், அதுதான் நாங்கள் கேள்விப்பட்டோம். இப்பொழுதும் கூட அவங்க வந்து நம்முடைய தேசத்தில் எவ்வளோ ஏரியா பிடிச்சிருக்கிறாங்க, அப்படி தான் செய்தி வருது. அப்போ சீனாவுக்கு நமக்கு நல்ல உறவா? ஆனால் என்ன நடந்துருச்சு? சீனாவும் இந்தியாவும் சண்டைக்காரங்கன்னு சொன்னவங்க இப்போ இன்னைக்கு போய் குழஞ்சி குழாவிட்டு இருக்கிறாங்க. எங்க இது நடக்குமா? நடந்துருச்சே. நடக்கக்கூடாது, நடக்கவே நடக்காதுன்னு நினைச்சது நடக்கிறதே. ராஜ்யங்களின் கூட்டணி மாறுவதற்கு இது ஒரு ஆரம்பம். கூட்டணிகள் மாறுகின்றன. இது நாள் வரைக்கும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக அரபு நாடுகள் கூட்டணி சேரலை. இப்போ இந்த எல்லாம் பிஸ்னஸ் அடிப்படையில் தான், வியாபார அடிப்படையில் தான் மாறுகிறது. இது எவ்வளோ நாள் ஆகும்? ஒரு 4-5 வருஷம் ஆகுமா? ஏதோ ஒன்று 10 நாடுகள் கூட்டணி வரணும். இந்த 10ஆவதுக்கு இந்த இஸ்ரேலும் அந்த ஹமாஸை போட்டு அடின்னு அடித்து இருக்கிறவங்கெல்லாம் சாப்பாட்டுக்கு இல்லாமல், தங்க இடம் இல்லாமல், பிள்ளைங்க மேலே, அங்கே ஆஸ்பத்திரி மேலே எல்லாம் கொண்டு போட்டு பெரிய பிரச்சனைன்னு உலகமே இப்போ இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஒன்று இருக்குது. கோபம் ஏறிடுச்சு. அப்போ 10 நாடுகள் கூட்டணி, அந்த அரபு நாடுகள் மட்டும் இன்னும் அவ்வளவுக்கு வேகமாக வரல. பேசுவாங்க, காய்ச்சி மூச்சுன்னு கத்துவாங்க, ஒன்று கூட்டணி மாறப்போகிறார்கள். பெரிய அளவில் இந்தியா மாதிரி ஜனத்தொகை இருக்கக்கூடிய இன்னொரு நாடு சீனா. இந்த 2 பேரும் சண்டைக்காரவங்க இன்னைக்கு ரொம்ப கொஞ்சம் குழாவுற அளவுக்கு போயிட்டாங்க. இந்த மாறிடுச்சு. மற்ற தேசங்கள்லேயும் கூட்டணி மாறப்போகிறது, 10 நாடுகள் கூட்டணி உண்டாக போகிறது. நான் சொல்கிறேன், இன்னமும் அந்த 13 வருஷம் கணக்கு தான். இயேசு வருவார். எத்தனை பேர் இந்த 13 வருஷம் உயிரோட இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் பறக்கிறத பார்ப்பீங்க. அவர் மேகங்கள் மேல் வருவார். பிரதான தூதனுடைய சத்தம், எக்கால சத்தம் கேட்கும். அந்த சத்தம் கேட்டவுடனே அட்டே இவ்வளோ சத்தம், எல்லாரும் தெருவுக்கு ஓடி வர போகிறார்கள். அங்கே பார்க்கும் பொழுது அந்த காட்சி, கிறிஸ்தவர்கள் மரித்தவர்கள் கல்லறையிலிருந்து எழும்புகிறார்கள், அங்கே போகிறார்கள். அப்பொழுது நாமும் கூட மறுரூபமாகி அவரோட போகிற காட்சி உங்கள் கண்களுக்கு முன்பே வரக்கடவது. அப்படி எல்லாரும் ஒட்டுமொத்தமாக பரலோகம் போகிறதும், அங்கே 7 வருஷம் மணவாளனா இயேசுக்கு, மணவாட்டியாகிய சபைக்கு அந்த தேவன், அந்த ராஜா கல்யாணம் பண்ணி வைக்கிற காட்சி. அல்லேலூயா. பறக்கிறீங்களா? ஆயத்தமா இருக்கீங்களா? எல்லாம் ஜெபம் பண்ணலாம். இயேசுவை எழுப்பிய அதே வல்லமை கல்லறையில் இருக்கிறவர்கள் எழுப்ப போகிறது. அந்த நாளில் நம்மை மறுரூபமாக்குறது. இப்பொழுது இருக்கிற இந்த காலங்களில் சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை உயிர்ப்பித்து சுகமாக்குகிறது. கர்த்தரை சுகமாக்குறவங்கள கையில் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தாவே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த ஆராதனைக்காக உமக்கு நன்றி. நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களை பிழைக்க பண்ணுகிறீர், எங்களை சுகமாக்குகிறீர், வருங்காலங்களுக்கு எங்களை ஆயத்தப்படுத்துகிறீர். இயேசுவானவர் மேகங்கள் மேல் வருவீர், நாங்கள் உம்மோட கூட பறந்து வருவோம். அங்கே ஒரு பெரிய திருமண காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். 7 வருஷங்களுக்கு ராஜாவாகிய பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசுவுக்கும் மணவாட்டியாகிய சபைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதில் நாங்கள் இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த 7 வருஷம் முடியும் போது இயேசுவும் மணவாட்டி சபையும், அதாவது பரிசுத்தவான்களும் பூமியிலே வந்து அந்தி கிறிஸ்து, கள்ளத்தீர்க்கதரிசி, பிசாசெல்லாம் கட்டி போட்டு விட்டு 1000 வருஷ அரசாட்சி ஆரம்பிக்கிறது. அதில் நாங்கள் இயேசுவோடு கூட வர்றது, இயேசுவோட கூட சேர்ந்து அரசாளுகிறது, எல்லாவற்றையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். உமக்கு நன்றி கர்த்தாவே. இவ்வளவு விவரங்களை இன்றைக்கு சரியாக சொன்னீரே, உமக்கு நன்றி கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாக கடவுது. இது எங்களுக்குள்ளே உணர்வு இருக்கட்டும்.
புரிந்து கொள்ளுதல் இருக்கட்டும். நாங்கள் கர்த்தருக்காக வாழட்டும். கர்த்தருக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே ஸ்தோத்திரி. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் அனைவரும் கூட என்றென்றும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.